ஒரே டவுட்டாக இருக்குது. இந்த டவுட் வந்து யார்கிட்ட கிளியர் பண்ணுறது? சரி முத்தானாக்கனா கால் பண்ணுவோம். சந்துரு கால் பண்ணுறான். ப்ரைஸ் லாடாண்ணே. ப்ரைஸ் லாடுமா தம்பி? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறேண்ணே. அண்ணா எனக்கு ஒரு டவுட் அண்ணா. என்ன டவுட்டு? வந்து யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஹெல்ப்பே பண்ண முடிய மாட்டேங்குதுண்ணே. சரி. ரோட்டில் இல்லாதெல்லாம் இருக்காங்க இல்லைண்ணே. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கா. ஆனால் ஹெல்ப்பே பண்ண முடிய மாட்டேருக்குண்ணே. நான் சம்பளம் வாங்குறது கூட எனக்கே பத்த மாட்டேருக்குண்ணே. ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஆனால் பண்ண முடிய மாட்டேருக்குண்ணே. இதுதான் உன் டவுட்டா? அதாவதுமா, ஹெல்ப்பு அப்படின்னா என்கிட்ட இவ்வளோ பணம் இருந்தால் நான் அப்படி ஹெல்ப் பண்ணுவேனே, என்கிட்ட இவ்வளோ பணம் இருந்தால் நான் இதெல்லாம் செய்வேனே அப்படின்றது இல்லைம்மா. நம்மளால் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே நம்மளால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம சாப்பிடும் பொழுது ஒரு 10 ரூபாய்க்கு டீயோ வடையோ கூட இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தா கூட ஒரு ஹெல்ப்பு தான். அதனால் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை மற்றவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பண்ணுறதே. பைபிளில் வந்து 2 வஸ்திரம் இருந்தால் வஸ்திரம் இல்லாத ஒருத்தனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். தாகமாக இருக்கிறவனுக்கு தண்ணி கொடுக்கணும், பசியோடு இருக்கிறவனுக்கு உணவு கொடுக்கணும். அப்போது நம்ம ஏழைக்கு இறங்கும் பொழுது கர்த்தருக்கே கடன் கொடுக்கறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி வசனம் தெளிவாக சொல்லுதுமா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஏழைகளுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறதுல இருந்து நம்மளால் என்ன உதவி முடியுமோ அதை பண்ணாலே நம்ம சந்தோஷப்படலாமா, நம்மளை ஆண்டவர் சந்தோஷமாக வச்சுப்பாங்க. அதனால் என்னால் ஹெல்ப் பண்ண முடியலை அப்படின்னு நம்ம சொல்கிறத காட்டிலும் நம்மளால் முடிஞ்ச உதவியை டெய்லி மற்றவங்களுக்காக நம்ம பண்ணுவோம்.